இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் திமுக அதிகபட்ச வாக்குகளை பெற வேண்டும், அதிக இடத்துல ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது போலவே அதிமுக. இந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுது. ஒரு பக்கம் தேமுதிக நிக்கிறாங்க, மற்றொரு பக்கம் காங்கிரஸ் நிக்கிறாங்க, மற்றொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குது, மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிக்குது. இதுல ஒரு கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஒரு பொறுப்பாளராக, அதாவது ஒரு வாக்களிப்பவர்களாக இருந்து நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கிறீங்க? எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டம்ன்றது விவசாயிகள் அதிகமா இருக்கிற ஏரியா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் குரலா இருக்கிறது டாக்டர் ஐயா மட்டும்தான். அவங்க பாத்தீங்கன்னா விவசாயியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு விவசாய வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இதை நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அவர் ஒன்றும் மற்றவங்கள மாதிரிலாம் மற்ற வேட்பாளர் மாதிரிலாம் கிடையாது. காலையில் எழுந்துச்சு மாட்டுக்கு பால் கறப்பாரு, தீவனம் வைப்பாரு, விவசாயம் எல்லா வேலையும் பார்ப்பாரு. அவர் ஒரு நல்ல ஒரு விவசாயத்தை முழுசா தெரிஞ்ச ஒரு ஆள். அப்பேற்பட்ட ஒருத்தரோட குரல் பாராளுமன்றத்துக்கு போச்சுனாக்கா விவசாயிகளோட வழி என்னன்னு தெரியும். அதனால என்னை பொறுத்த